அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். நமக்கு இது போல ஒரு சூழலை நமக்கு அமைச்சு கொடுத்திருக்கிறோம். ஏன் இதுக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, எத்தனையோ மக்கள் இருக்கிறான், ஆனால் ஆசைப்பட்டதை அவர்களால் அடைய முடியுமா? காசாவை எடுத்துக்கோங்களேன். நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி ஏகப்பட்ட பிஞ்சு குழந்தைகளுடைய கனவு சிதைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் நாடி நமக்கு அது போல விஷயங்கள் கிடையாது. நீங்கள் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கு பெற்றோர்களிலிருந்து உங்களுடைய சோசியல் என்விரான்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு உதவி செய்யும். அப்படி இருந்து உங்களிடத்திலிருந்து இந்த கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன். யார் யாரெல்லாம் என்ன ஆகணும், நான் லைஃப்ல இதெல்லாம் நான் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன், நான் லைஃப்ல இது ஆகணும் சார் அப்படின்னு நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு எண்ணக்கூடியவங்க எத்தனை பேர், அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர் கை தூக்குங்களேன். நான் லைஃப்ல இதுதான் ஆக போறேன், நான் முடிவு எடுத்துட்டேன். தப்பு இல்லை, உங்களுக்கு எந்த பிரைஸும் இது கிடையாது பாபா, கொஸ்டின்ஸ்க்கு தான் பரிசு. சரியா? இது சும்மா உங்க இடத்துல நான் ஒரு கணக்கு எடுத்துக்கிறேன். சரி, கை கீழே போடுங்க. ஏன்னா சின்ன வயசுல உங்களுக்கு பெருசா ஆசை இருக்கும். லைஃபுடைய ரியாலிட்டி புரிய புரிய என்ன ஆகும்? ஆஹா, இவ்வளவு கஷ்டமா, வேண்டாம் வேண்டாம், நம்ம சாதாரண வாழ்க்கை நம்ம முடியும் அப்படின்னா நமக்கு தோணும். அந்த ரியாலிட்டிஸ் தெரிய தெரிய இவ்வளவு கஷ்டமா இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணி அதோடைய விஷயங்கள் அந்த ஹைட்டா யோசிக்கிறது அப்படியே குறைச்சிக்கிட்டே வரும். இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இத்தனை பேர் இருக்கிறோம், 500 பேர் இருக்கிறோம்னு வைங்களேன். கையை தூக்குனது எத்தனை பேர்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் தான். இது ஏன் இந்த விஷயம் வருது அப்படின்னு சொல்லி கேட்டா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நம்ம இடத்துல இருக்கு. அதை ஓரளவு தெளிவுபடுத்திக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கெரியரை உங்களுக்கும் சரி சமுதாயத்துக்கும் சரி நல்ல வகையில அமையணும் என்ற அடிப்படையில தான் நம்ம இதை நடத்தோம். சரியா? இப்போ எனக்கான கல்வி எது அப்படின்னு சொல்லி கேட்டா நிறைய பேர் என்ன யோசிப்போம்னு சொல்லி கேட்டா, என்னப்பா உனக்கு செய்ய பிடிக்கும் அப்படின்னா என்ன பதில் சொல்லுவோம்? தம்பி சொல்லலாமா? ஃபர்ஸ்ட்ல உட்காந்துட்டு இருக்கே நீங்க தான், நான் போய் நானே கொடுத்துக்கிறேன். சரி, நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுற? ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன். சரி, தம்பி என்ன ஆகணும்னு ஆசைப்படுறாருன்னா ஐஏஎஸ் ஆகணும். ஐஏஎஸ்னா என்ன? அந்த போஸ்டிங்குடைய பேர். ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? சரி, அதுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு ஏதாவது ஐடியா இருக்கா? சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அவர் அதை விரும்புறாரு, ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்றத விரும்புறான். இப்போ எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர்கிட்ட தனித்தனியா கேட்டா, அதிகமான பேர் இப்போ நான் கேட்டா கேம் விளையாடுறது பிடிக்கும் தான் சொல்றீங்க. நல்லா நிறைய பேர்கிட்ட போய் பேசிப்பாரு, தம்பி உனக்கு என்ன பாவம்? ஆனா கேம் விளையாடிட்டே இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நீ சந்தோஷமா இருக்கிறதுனா என்னடா? சரி, நான் எங்கேயாவது போய் அந்த இடத்துல யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஃபுல் டேட்டா ஃபுல் சார்ஜ், ஃப்ரெண்டுங்கெல்லாம் உட்காந்துன்னா உட்காந்து விளையாடணும் அப்படின்ற அடிப்படையில தான் லைஃப் ஓடுறத நம்ம பார்க்கணும். இது அல்ல நம்மளுடைய பிடிச்ச விஷயம். பேஷனுக்கும் ஆம்பிஷனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ லைஃப்ல எப்படி நம்மளுடைய ஆம்பிஷனை பேஸ் பண்ணி கெரியரை உருவாக்கும். நீ கேம் விளையாடுறத அந்த மாதிரி விஷயங்கள் சொன்னாலும் சரி, அத்லெட்டா இருக்கலாம், கிரிக்கெட்டரா இருக்கலாம், ஃபுட்பாலரா இருக்கலாம், எந்த மாதிரியான ஒரு கெரியரை கூட நீ சூஸ் பண்ணலாம். எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான ஒரு கெரியரை சொல்லுவாங்க. என்னப்பா ஆகணும் அப்படின்னு கேட்டா என்ன பதில் பெரும்பாலும் வரும்? ப்ரொஃபஷனலா கேட்கறோம்னு வைங்க, அப்போ ஒரு பதில் வரும், தம்பி என்னப்பா ஆக போற அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவ? என்ன ஆக போறீங்க? ஐஏஎஸ் ஐபிஎஸ். மாஷா அல்லாஹ், என்ன 2-3 வந்துருச்சு. அல்லாஹ் அக்பர். ஃப்ரெண்ட்லியா கேட்டா ஒரு பதில், ப்ரொஃபஷனலா கேட்டா நான் இன்ஜினியர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரொஃபஷனலா ஒரு பதில் சொல்லுவோம். உண்மையாக உனக்குள்ள கூட அது இருக்கலாம். ஒன்னுள்ளேயே ஒரு இன்ஜினியராகவும் டாக்டராகவும் நீ இருக்கலாம், உனக்கே தெரியாது. சரியா? அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்ன்றத நம்ம பார்ப்போமா? ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கான். உண்மையா பொய்யா? உண்மைதானே? எனக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு அப்படின்னா உங்க இடத்துல ஒவ்வொருத்தர் இடத்துலும் இருக்கு. அது என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது இருக்கு. ஹார்வர்ட் கார்ட்னர் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு புக் எழுதியிருக்காரு. சரியா? அந்த புக்குடைய பெயர் தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதி, தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் எழுதிக்கப்பா. ஏதாவது டவுட் இருக்கா? எழுதியாச்சா? இப்போ இன்டெலிஜென்ஸ்ல நிறைய வகைகள் இருக்கு. ஒவ்வொரு இன்டெலிஜென்ஸ் உள்ள ஒவ்வொரு மாணவரும் அவர் ஏற்ற மாதிரியான ஒரு கேரியரை சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய சர்வே எடுத்து இந்த விஷயங்கள் விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் இந்த ஃபீல்டுக்கு போனாங்கன்னா நல்ல ஷைன் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. அப்போ அந்த இன்டெலிஜென்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவம் வாய்ந்தது. சரியா? இப்போ நான் ஒரு 7 இன்டெலிஜென்ஸ் கிட்ட நான் சொல்ல போறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில இருக்கலாம். ஒரு சில பேருக்கு 2-3 இன்டெலிஜென்ஸ் கூட இருக்கலாம். சரியா? அந்த இன்டெலிஜென்ஸை மானிட்டர் பண்ணிக்கும். அதுல இருந்து என்னென்னலாம் சொல்றேன் அப்படின்றத நீ நோட் பண்ணிக்கிட்ட அப்படின்னா ஃபைனலா இதை சமப் பண்றதுக்கு ஒரு சொல்யூஷனை தரேன். எப்படி உன்னுடைய கெரியரை சூஸ் பண்ணலாம், படிப்பே விளையாட்டா இருந்தா எவ்வளவு பெஸ்டா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, இது வந்து ஹார்வர்ட் கார்ட்னருடைய ஃப்ரேம் ஒர்க். டோட்டலா அவர் ஸ்ப்ளிட் பண்ணி இருக்கிறது
8 இன்டெலிஜென்ஸா சொல்லியிருக்காங்க. அந்த இன்டெலிஜென்ஸோடைய சும்மா சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்கேன். பட் ஸ்டில் டவுன் த லைன் உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ்லாம் நான் சொல்றேன், நீங்க அதை நோட் பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஃபர்ஸ்ட் நான் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டா, விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ். இது எழுதிக்கோ கண்டிப்பா. விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ். நான் என்னதான் நடத்தினாலும் நாளைக்கு காலையில எழுப்பி வச்சு உன்னை கேட்டானா எங்கடா போயிட்டு வந்த, ஏதோ ஒரு மகால கூட்டு வந்தாங்க, நல்ல ஈஸியா இருந்துச்சு, ஏதோ சொன்னாங்களே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. வருஷ கணக்கில் உனக்கு ஞாபகம் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஒரு சில பேருக்கு இமேஜஸ்ல இருந்து டீகோட் பண்றது ரொம்ப பிடிக்கும். உதாரணத்துக்கு இந்த ஓலா ஊபர்லாம் புக் பண்ணீங்கல்ல, ஓலா ஊபர்லாம் புக் பண்ணும்போது நான் அட்ரஸே அடிக்க மாட்டேன், மேப்ஸே நோக்கி நம்மால் கரெக்டா ப்ரிசைஸா பாயிண்ட் பண்ணிடுவேன். அப்படி யாராவது இருக்கீங்களா? கை தூக்குங்க. ஓலா ஊபர்ல மேப் பண்ணும்போது கரெக்டா நான் எந்த அட்ரஸுமே அடிக்க மாட்டேன். டப்புனு சென்னையா, இந்த இடம் அந்த இடம், ஜிஎன்சிடி ரோடு அந்த இடம், டப்புன்னு அப்படியே மேப்லேயே நோக்கி பக்கம் எப்படி வச்ச அண்ணா நான் புரிஞ்சுப்பேனே அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கை கீழே போடுங்க. ஜஸாக்கல்லாஹ். கை தூக்குனவங்களுக்கெல்லாம் விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு அப்படின்றத இவர் சொல்றாரு. ஒரு மேப்ல நீ கண்டுபிடிக்கிறது, இமேஜஸை வச்சு அதை டீகோட் பண்றது, ஒரு டெக்ஸ்டா படிக்கிறதுக்கு பதிலா ஒரு இமேஜஸை பார்த்து அவங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா, அந்த விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து தான் இதை சொல்றாங்க. சரியா? சார்ட்ஸ், கிராஃப்ஸ், இப்போ சமீபத்துல கூட பவர் பி அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர். அப்படின்னா எதுவுமே இல்லை, ஒரு டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு வழிமுறை. ஒவ்வொரு நாட்டுடைய பாப்புலேஷன், சமீபத்தில் கூட ஒரு ஷார்ட்ஸ் ரொம்ப வைரல் ஆகுது பார்த்தியா, ஒவ்வொரு நாளும் தங்க ரிசர்வ் எவ்வளோ இருக்கு அப்படின்றது பார் கிராஃப் போயிட்டே இருக்கும். 1 மில்லியன் ஃபாலோவரை எவ்வளோ நிமிஷத்துல இருந்தாங்க அப்படின்றது பார் கிராஃப் போயிட்டே இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு ஒரு ஆர்வம் வருது, அதெல்லாம் நான் கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி விஷுவல் ஸ்பேஷியலான ஒரு கான்செப்ட், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உனக்கு இருக்குன்னா விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு அப்படின்றத இவர் மெயினா சொல்றாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அதே போல இமேஜ் பசில்ஸ், ஒரு இமேஜ் இருக்கும், ஸ்பிளிட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் ஒண்ணா சேர்ப்பாங்க பார்த்திருக்கியா, அதெல்லாம் நல்ல ஆர்வங்கள் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னலாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அந்த கெரியர் சாய்ஸஸை நான் போட்டிருக்கேன். எவ்வளோ ஷார்ட்டா நோட் பண்ணணுமோ நீ நோட் பண்ணிக்கோ. தனியாக அனுப்புறதை நம்ம செய்யறோம் இன்ஷா அல்லாஹ். எவ்வளோ ஷார்ட்டா உன்னோட இந்த நோட்ஸ் எடுத்துக்க முடியுமோ நோட் பண்ணிக்கோங்க. இவங்க என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி கேட்டால் இவங்க ஆர்கிடெக்ட் ஆகலாம், ஷிப் கேப்டனா ஆகலாம், இன்டீரியர் டிசைனர், பைலட், அர்பன் பிளானர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ்காரங்க பண்ண முடியும். போட்டோகிராஃபர் ஆகலாம், எடிட்டர் ஆகலாம், நிறைய தேவையே இந்த காலகட்டத்தில் இருக்கு. சரியா? நம்ம எழுதிக்கலாமா? விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ், சர்வேயர், இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது. இதுலயே ஒரு சில கேட்டகரி வந்துட்டீங்க. இதுக்கு அடுத்து நாம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டா வெர்பல் லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. வெர்பல் லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், இது ரெண்டாவது. என்னடா ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டு வந்து இவ்வளவு எழுதுகிறாங்களே, ஸ்கூல்லேயே நான் இவ்வளவு எழுதுறதில்லை அப்படின்னு நினைச்சிடாத. யூஸ் ஆகும் இன்ஷா அல்லாஹ், லைஃப் ஃபுல்லா யூஸ் ஆகும். அதுவும் இப்ப நான் சொல்லக்கூடிய கண்டென்ட் இன்னைக்கு சொல்லி இது போறதுக்கு முன்னாடி முடிவு இருக்கிறது கிடையாது. குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் 2 வருஷமாவது ஆகும் நாம் அந்த ஒரு டெசிஷனுக்குள்ள வர்றது. சரியா? அப்ப நீ நோட் பண்ணி வச்சு அதை யோசிக்கிறதுக்கு தான் ஈஸியா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சரி, வெர்பல் லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா வார்த்தையை வச்சு எதுகை மோனையில நிறைய பேர் பேசுவாங்க. பார்த்திருக்கியா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் சொல்லலாம் இதுக்கு ஒரு உதாரணமா? நீங்களே சொல்லுங்க. கவிஞர்கள் பேசுவாங்க, எதுகை மோனையா பேசுவாங்க, ஒரு ரைமிங்கா ஒரு வார்த்தையை கோர்த்து அந்த வார்த்தை இந்த வார்த்தையை சேர்த்து இருக்கிற மாதிரி முடியக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாக்குவாங்க. நிறைய தலைவர்கள் வந்து ஒரு ருசிகரமா உண்டாக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்களுடைய பேர் என்னன்னு சொல்லியிருக்கோம்? என்னன்னு பார்த்து சொல்லியிருக்கோம்? வெர்பல் லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ். இந்த மாதிரி நம்ம பசங்கள்ல நிறைய பேர் இருப்பீங்க. சட்டுன்னு ஏதாவது சொன்னா அந்த வார்த்தையிலேயே அந்த விஷயங்கள் இருக்கு. ஒரு உதாரணம் தான். ஒரு பெரிய ஒரு தலைவர் என்னுடைய நண்பர் இடத்துல வர்றாரு. என்னப்பா ஒரு இடம் காலியா இருக்கு, ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அந்த தலைவர் வந்து என் நண்பர்கிட்ட கேட்டிருக்காரு. காலியான ஒரு இடம் இருக்கு, என்ன சார் பண்ணலாம்? நாங்க ரொம்ப நாளா ஒரு லைப்ரரி கட்டணும்னு ஆசைப்படுறோம் சார். லைப்ரரியா? ஆஹா சரிப்பா, அப்போ ஒன்று செய்யலாமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த தலைவர் கேட்குறாரு. ஒரு காலியான இடத்த பார்க்குறாங்க, என் நண்பர் இடத்துல கேட்குறாங்க. அந்த தலைவர் கேட்குறாங்க, பெரிய ஒரு தலைவர் கேட்குறாங்க, அது காலியான இடம் இருக்கே, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் என் நண்பர் சொல்கிறாரு, லைப்ரரி கட்டணும்னு எங்களுக்கு ஆசை சார். லைப்ரரி கட்டணுமா? கட்டிட வேண்டியது தானே, அது உங்களுடைய மனத்தையும் பணத்தையும் பொறுத்து அப்படின்ட்டு. மனத்தையும்
பணத்தையும் பொறுத்து அப்படின்னு எதிரை மோனையில சொன்னோன்னே அவருடைய ஈகோவை தட்டிருச்சு. என்னடா இப்படி சொல்லிட்ட, சரி போ கட்டிக்க போன்னு சொல்லி இந்நாள் வரைக்கும் ஒரு லைப்ரரி ஒரு இடத்துல நிலவுது. அதுக்கு காரணம் ஒரு சிம்பிளான ஒரு உரையாடல் தான். அந்த வேர்பல் லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் இது பயன்படுத்தி அந்த இடத்துல ஒரு லைப்ரரியே கட்டிக்கிட்டார். அவருடைய பட்ஜெட் கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் 7 லட்சம் ஆச்சு கட்டி முடிக்க அந்த டைம்ல. இந்த மாதிரி எதிரை மூனையா பேசக்கூடிய மக்கள் யாராவது இருந்தாங்கன்னா வேர்பல் லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத நம்ம சொல்றோம். இதுல யார் யாரெல்லாம் இப்படி ஆகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா, லாயர் ஆகலாம். அது வாதாட நமக்கு தெரியணும். அதே போல இன்னொரு ஃப்ரெண்டும் இருப்பான், நீ என்ன பேசினாலும் கரெக்டா கவுண்டர் கொடுப்பான். கரெக்டா இடத்துல பேச முடியாதா, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே கிடப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம ஃப்ரெண்டுகள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரியான இன்டெலிஜென்ஸ் உனக்கு இருக்கு அப்படின்னா நீ இந்த கேட்டகரிக்குள்ள வருவேன். இவங்க என்னென்ன கெரியர் சாய்ஸஸ் இருக்குன்றத பார்த்துக்கோ. லாயர் ஆகலாம், டீச்சர் ஆகலாம், ஸ்டேட் ஸ்பீக்கர், ரேடியோ வீடியோ ஜாக்கி ஆகலாம், ஜட்ஜ் ஆகலாம். வேர்பல் லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் வச்சுக்கிட்டு உன்னால முடியும், வேர்ட்ஸ்ல உன்னால விளையாட முடியும் அப்படின்னா ஜட்ஜ் ஆகலாம் அப்படின்றத சொல்றாங்க. ஆத்தர், ரைட்டர், ஜேர்னலிஸ்ட் ஆகலாம். குறிப்பா பொலிட்டீஷியன் ஆகலாம். பொலிட்டீஷியன் ஆகக்கூடிய விஷயத்தை நம்ம அதால பார்க்க முடியும். சரியா? இது வந்து செகண்ட். இதுக்கு 2 பார்த்துருக்கோம். என்னென்ன பார்க்கணும்? 2 இன்டெலிஜென்ஸ் பார்த்துருக்கோம். என்னென்ன? விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ். அவர் யார்? வானத்துல பார்த்து காத்தாடி விடுறவரா? இல்ல. மேப்ஸை பார்த்து, இமேஜஸை பார்த்து, பசில்ஸை பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகக்கூடியவர் விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ். அவர் என்னென்னலாம் ஆகலாம் சொல்லியிருந்தேன்? ஆர்கிடெக்ட் ஆகலாம், சர்வேயர் ஆகலாம், எடிட்டர் ஆகலாம். இது போல விஷயங்கள்லாம் இருக்கு. சரி, அதை நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன்? 2வதா வெர்பல் லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ். அதுல லாயர், டீச்சர் சம்பந்தமாக நம்ம சொல்லியிருந்தோம். யார் இந்த எதுகை முனையா அந்த வேர்ட்ஸை வச்சுக்கிட்டு நிறைய அவங்க யூஸ் பண்ண முடியும், அவங்களால அது வந்து பண்ண முடியும். அடுத்ததா லாஜிக்கல் மேத்தமேட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ். 3வது, 3rd பாயிண்ட் எழுதிக்கோ. லாஜிக்கல் மேத்தமேட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் ஒரு உண்மையாவே ஒரு ஜெனரேஷன் ஷிஃப்ட்டை இதுல நம்மளால பார்க்க முடியும். எழுதுங்க, நான் சொல்றேன். லாஜிக்கல் மேத்தமேட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ். என்னுடைய ஜெனரேஷன்ல ஒரு கொஸ்டின் நம்ம கேட்போம். என்னன்னு சொல்லி கேட்டா, எத்தனை பேருக்கு மேத்ஸ் பிடிக்காது அப்படின்னு சொல்லி கையை உயர்த்துங்க அப்படின்னு நான் கேட்கிறோம். கை தூக்குங்க பார்ப்போம். கை தூக்குங்க. மேத்ஸ் பிடிக்காது. ஏன்னா மறுபடியும் ஜெனரேஷன் மாற்றி விட்டுட்டீங்க. சரி, கை கீழே போட்டு. தமிழ் எத்தனை பேருக்கு பிடிக்கல, இல்ல ஆன்சர் மார்க் வரல? கை தூக்கு. தமிழ் வரல, மார்க் வரல. சோசியல் சயின்ஸ் பிடிக்கல? கை தூக்கு. சோசியல் சயின்ஸே பிடிக்கல. ஆனா இது வரைக்கும் வரலாறே சந்தித்திராத ஒரு பிரச்சனை இதுதான். சோசியல் சயின்ஸ் பிடிக்கல, ஒரு கதை பிடிக்கல அப்படின்றது நீங்க தான்ப்பா ஃபர்ஸ்ட். கை கீழே போடுங்க. சரியா? இந்த கவுண்ட் வந்து மேத்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே த்ரூஅவுட் தி ஹிஸ்டரி ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. சரியா? அந்த மேத்ஸை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் ஒரு சில பேர் மேத்ஸ் மட்டும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு கேட்டகரியும் இருக்கு. எந்த வைக்கவும் படாம கை தூக்கிருப்பாங்க. மேத்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாம் அவனுக்கு அதுவும் செய்யணும். சூப்பர். மேத்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கை கீழே போடுங்க. இவங்கெல்லாம் லாஜிக்கல் மேத்தமேட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய மக்கள். சரியா? இந்த கேட்டகரி வந்து 3rd கேட்டகரியா நம்ம பார்க்கிறோம். இவங்க என்னெல்லாம் ஆகணும்னா, இவங்க தான் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? எல்லாத்தையும் இன்டெலிஜென்ட் அந்த இன்ஜினியரிங்ல உட்கார வைக்கிறது. சரியா? யார் யாருக்கெல்லாம் மேத்ஸ் ரொம்ப பிடிக்குமோ, யார் யாருக்கெல்லாம் மேத்ஸ் நல்லா வருமோ அவங்களால என்ன செய்ய சொல்றாரு? இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸ்டாட்டிஸ்டிஷியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? நீங்க பார்க்கலாம். இன்ஜினியர், எக்கனாமிஸ்ட், ஸ்டாட்டிஸ்டிஷியன், மேத்தமேட்டிஷியன், ஆடிட்டர் ஆகலாம். நம்பர், ஒர்க்கிங் வித் நம்பர்ஸ். யார் யாருக்கெல்லாம் ஒர்க்கிங் வித் நம்பர்ஸ் பிடிக்குமோ அவங்க நம்ம பண்ணலாம். ஏன்னா தப்புன்னு சொல்றதுக்கு இங்க வாய்ப்பே இல்லை. 2 + 2 4னா 4 தான். அது மாற்றவே முடியாது. ஆனா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சென்டென்ஸ்ல ப்ரொபோசிஷன் தப்பு, கிராமர் தப்புன்னு ஏதாவது கொண்டு வந்து நம்ம கிட்ட லாக் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கு. மேத்ஸ் இஸ் ஃபுல் ப்ரூஃப் அப்படின்வாங்க. இதில் நீ என்ன வேணாலும் ஆகலாம். சரியா? லாஜிக்கல் மேத்தமேட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ். இந்த சூஸ்ல நீ எது வேணாலும் எடுக்க முடியும். டன். அடுத்ததா இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ். இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ். அடுத்த இன்டெலிஜென்ஸ் எழுதிக்கும். INTER இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ். இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு கேங் எடுத்துக்கோ. சரியா? நமக்குன்னு ஒரு கேங் இருக்கும். 3 பேர் இருக்கும். நாங்கள் 3 பேர் இணை பிரியவே மாட்டோம் அப்படின்னு இந்த வயசுல எல்லாமே இருக்கும். கல்யாணம் நபருக்கு எல்லாம் ஓடி போயிடுவாங்க. சரியா? அது எத்தனை பேர் இருந்தாலும் சரி, எத்தனை காலம் ஆனாலும் சரி, கடைசியில ஃபேமிலி தான் நிற்கின்றத இஸ்லாமிய ஹிஸ்டரியில் நம்மளால நிறைய இடத்துல பார்க்க முடியும். இந்த இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் நம்ம கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான். எந்த பஞ்சாயத்து நமக்குள்ள நடந்தாலும் சரி, பஞ்சாயத்துனா ஒரு சண்டை,
இவன் அவன் அடிச்சிட்டான், இவன் அடிச்சிட்டான், ஒரு பிரச்சனை அவன் திட்டான், அவன் என்ன திட்டான், ஏதாவது சண்டைனா ஒரு தீர்த்து வைக்க ஒருத்தங்கிட்ட போகும். கரெக்டா? டேய் என்னடா இவன் அடிச்சிட்டான்டா, கேட்க மாட்டியாடா, இப்படி சொல்லிட்டான்டா அப்படின்ற மாதிரி யாருக்கையாவது நம்ம கேட்க போகும் பார்த்தியா? அந்த கேரக்டருக்கு தான் இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க உன்கிட்ட வர்றாங்களா, உன்கிட்ட வந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு கேட்கறாங்களா, அப்போ உனக்கு இந்த இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அப்ப ஏன் உங்ககிட்ட வராங்க அப்படின்னு கேட்டா, உன்னால மற்ற மக்களுடைய பிரச்சனைகளை அவங்க இடத்துல இருந்து புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு பேர் தான் இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ். இல்லையாச்சா? இதுக்கு பேர் பொதுவான ஒரு பெயர் எம்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதிக்கும். சிம்பதி கிடையாது, எம்பதி. EMPATHY. யாருக்கு இது இருக்கோ அவர் தான் பெஸ்ட் லீடர். உண்மையான லீடர் யாரப்பா? நமக்கு எல்லாருக்குமே. இங்க யார சொன்னாங்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரியா? இது எம்பதி அப்படின்னா ஒரு பிரச்சனை நடக்குது, அவனுடைய இடத்துல இருந்து இந்த பிரச்சனையை பார்க்கறதுக்கு பேர் தான் எம்பதி. நானும் ஒரு ஃப்ரெண்டும் போட்டு அடிச்சுக்கிறோம், ஏடா அடிச்சா அப்படி இப்படி மாறி மாறி அடிச்சுக்கிறோம். கடைசியில் என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது அவன் இடத்துல இருந்து இந்த பிரச்சனையை யோசிச்சு பார்த்தா ரொம்ப ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். அதானடா நான் இடத்துல இருந்தாலும் கோவப்படதான் செய்வேன் அப்படின்ற அடிப்படையில் ஒருத்தர் யோசிக்கிறாரு அப்படின்னா தான் எம்பதி. இதுதான் லீடர்ஷிப்புடைய பெஸ்ட் குவாலிட்டி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஆக சிறந்த லீடர், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு நபிமொழி இதற்கான சான்று. இந்த இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் பிரச்சனை வந்தா எங்க போவாங்க? யார்கிட்ட போவாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சொன்ன முக்கியமான ஒரு செய்தி, தனக்கு விரும்புவதை தன்னுடைய சகோதரருக்கு விரும்பாத வரை, நான் கோடிக்கணக்கான ரூபாய் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், ஐபோன் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், டி நகர்ல ஒரு பங்களா வாங்கணும்னு ஆசைப்படுறேன், பென்ஸ் கார்ல சுத்தணும்னு ஆசைப்படுறேன், 10 எஸ்கார்ட் வரணும். எஸ்கார்ட்னா சப்போர்ட், அந்த சப்போர்ட் வருவாங்கல்ல கார்ல பின்னாடி எப்படி சேர்ந்து போட்டு ஓடும், இந்த மாதிரி நான் போகணும்னு ஆசைப்படுறேன். என் தம்பியும் அப்படி இருக்கணும், என் ஃப்ரெண்டுக்கும் அது கிடைக்கணும், என் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு எவன் ஒருத்தன் யோசிக்கிறானோ அவனுக்கு தான் எம்பத்தி இருக்குன்னு அர்த்தம். சரியா? இதன் தான் இன்னொருத்தனுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும். இதுல இருக்கலே தலை சிறந்து விளங்கியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் உனக்கு இருந்தது அப்படின்னா என்னென்ன கேரியர்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். நீ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெயினான விஷயம் சைக்காலஜிஸ்ட். அதுதான் மெயினான கேரியர். சைக்காலஜிஸ்ட். இவர்கள் நினைத்தா ஒரு பிசினஸ் மேனாக மாற முடியும். ஏன்? இன்னொருத்தனுடைய பிரச்சனையை ஒரு பொருளின் மூலியமா சால்வ் பண்றது ஆண்டர்பிரனர். சரியா? ஒரு பிரச்சனை நடக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஒரு பொருளின் மூலியமா. ஒரு ப்ராடக்ட், சாஃப்ட்வேர் ப்ராடக்டா இருக்கலாம், ஒரு ஹார்ட்வேர் ப்ராடக்டா இருக்கலாம். இப்படி இருக்கிறவங்களாம் பெரிய ஆண்டர்பிரனரா ஆகணும். சரியா? இது இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிஷியன், பிலாசபர், மேனேஜர், கவுன்சிலர், டீச்சர், ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர். நிறைய தேவைகள் வருது. பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்பெஷல் சைல்டு, அந்த பர்சன்டேஜ் வந்து கூடிக்கிட்டே இருக்கு. அல்லாஹ் காப்பாற்றணும். அந்த ஒரு சூழல்ல அதற்கான டாக்டர்ஸ், அதற்கான விஷயங்கள்லாம் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு அப்படின்றதையும் நீங்க பார்க்கலாம். ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படிப்பும் இதை சார்ந்தது தான் வரும். சரியா? யார் யாருக்கெல்லாம் இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கோ அவர்கள் இதை அனைத்துமே சூஸ் பண்ண முடியும். அடுத்தது இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ். நோட் பண்ணிக்கும். இதுல ஒரு கேம் விளையாடும். இன்ட்ரா INTR போனது, இப்போ INTRA, இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ். இது என்னன்னு கேட்டா சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்லிட்டு முடிச்சிடலாம். நம்ம பசங்களா இருக்கிறீங்க, அழகா டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். பீரோ திறந்து வீட்டுல, சரியா, என்ன ட்ரெஸ் இருக்கோ கண்ணு மூடி எடுத்து போட்டு வருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? அப்படின்னு செய்யறவங்க எத்தனை பேர்? கை தூக்கு. கண்ணுக்கு முன்னாடி என்ன ட்ரெஸ் தெரியுதோ அதை எடுத்து போட்டு நான் வந்துட்டே இருப்பேன். சரியா? நமக்கெல்லாம் இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ் இல்ல. சரியா? எங்க போறோம், எந்த இடத்துக்கு போறோம், என்ன ட்ரெஸ் போடுறோம், என் ஷூ கரெக்டா இருக்கா, சாக்ஸ் கரெக்டா பக்காவா இருக்கணும்பா அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். பாத்தியா, எப்படா இப்பெல்லாம் ட்ரெஸ் போடுற, எனக்கே அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு டிஷர்ட் எல்லாம் போட்டு வரும். வித்தியாசமா இருக்கும், ஆனா அவனுக்கு நல்லா இருக்கும். நாம கடைக்கு போனா கூட அதை எடுக்க தோணாது. ஒரு சில பேர் யாருக்கு இந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கோ பக்காவா சூஸியா இருப்பான். அவன் எடுத்தானா அவனுடைய ட்ரெஸ் அவனுக்கு கரெக்டா இருக்கும், அந்த கலர் காம்பினேஷன் அவனுக்கு கரெக்டா இருக்கும். இவனுக்கு தான் இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். மற்றவங்களுக்கு கூட கூட்டு போய், வாடா நான் உனக்கு ட்ரெஸ் எடுத்து தரேன், என்னடா ட்ரெஸ் வாங்குறேன், உனக்கு ஒண்ணுமே வாங்க தெரியல, வேஸ்டா, நீ வாடா என் கூட அப்படின்ற மாதிரி கூட்டு போறதுக்கு ஒரு கேரக்டர் நம்ம ஃப்ரெண்ட் இருப்பான்ல, அவனுக்கு தான் இந்த இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. சரியா? இந்த இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ் ஒருத்தர் தன்னை பற்றி அதிகமா தெரிந்து கொள்ள முடியும், பெர்ஃபெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணுவோம், அது நமக்கே
சரியாவதான் இருக்குமா அப்படின்னு கேட்டா, என்னடா நான் தான் எடுத்தேன் 10 நாள் கழிச்சு எனக்கே பிடிக்காம போயிடுச்சு அப்படின்னு தோணும். நம்ம பீரோல இருக்கக்கூடிய நிறைய ட்ரெஸ் நமக்கே பிடிக்காது, ஆனா அதை 4 மணி நேரம் ஓடி ஓடி தேடி தேடி எடுத்திருக்கோம். கரெக்டா? அப்படி நீங்க பார்க்கும்போது இன்ட்ரா பர்சனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய மக்கள் பெர்ஃபெக்டா சூஸ் பண்ணுவாங்களாம். அந்த கேரக்டர் நீ இருந்தா என்னென்னலாம் கெரியர் சாய்ஸஸ் அப்படின்னு பார்த்தா, பிலாசபர், சயின்டிஸ்டா, ஆட்டோபயோகிராஃபர், ரைட்டரா, ட்ரெஸ் டிசைனரா, அப்பேரல்ஸ் டிசைனரா அவங்களால உருவாக்க முடியும். அப்பேரல், இந்த காலுக்கு இந்த ட்ரெஸ், இந்த ஷூ செட் ஆகும், இந்த பாடி ஸ்ட்ரக்சருக்கு இந்த பேண்ட், இந்த ஷர்ட், இந்த ஃபார்மாலிட்டிஸ் இதெல்லாம் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி பெர்ஃபெக்டா அவரால் செய்ய முடியும். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இந்த அடுத்த இன்டெலிஜென்ஸ் நம்ம பார்க்குறோம். சரியா? இது இன்ட்ரா பர்சனல் இன்டெலிஜென்ஸ். யார் யாருக்கெல்லாம் இந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கு கை தூக்குங்களேன். எனக்கு இந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கு. எப்பவுமே பார்த்து பார்த்து அழகா மாஷாஅல்லாஹ். சரி, கை கீழே போடு. இதை தூக்குனதுல நான் பார்த்தேன், பெரும்பாலான மக்கள் கரெக்டா வாட்ச் கடவுள் போட்டிருக்கீங்க. வாட்ச் கரெக்டா இருக்கணும், இது கரெக்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தோணக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். சரியா? நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் அடுத்து எழுதிக்கோ. இவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த செடி கொடி மரம் பூனை வளர்க்குறேன், நான் வந்து கோழி வளர்க்குறேன், நான் ஆடு வளர்க்குறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செஞ்சிருக்கிறாங்க, நிறைய நபிமார்கள் செய்ததை நம்ம பார்க்குறோம். சரியா? இவர்களுக்கெல்லாம் நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுலயே நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அதுலயே நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த செடி வளர்றதை பார்த்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கும், மீன் எடுத்து போட்டு மீன் வளர்றதை பார்த்தா அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும், கோழி முட்டை போட்டா வா பட்பர் அப்படின்னு சொல்லி அந்த முட்டை எடுத்து சாப்பிட பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இவர்களுக்கெல்லாம் இந்த நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு அப்படின்றது அடுத்த ஒரு இன்டெலிஜென்ஸா சொல்றாங்க, நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ். இந்த கேட்டகரி எத்தனை பேர் நீங்க கை தூக்குங்க பார்ப்போம். வீட்டுல ஒரு சின்ன செடியாவும் இருக்கா? சரி, கை கீழே போடு. ஆனா சென்னையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கோழி வளர்க்கறது கம்மியாயிருச்சு, பட் ஸ்டில் நிறைய பேர் உண்மை வளர்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் ஸ்லைடு போயிருங்க. அதோடைய கெரியர் சாய்ஸஸ் நீங்க பார்க்கலாம். என்விரான்மெண்டலிஸ்ட், சுற்றுச்சூழல் ஆய்வாளர் அப்படின்னு இருப்பாரா? நிறைய பேர் இருப்பாங்க. அதே போல ஃபார்மரா, ஜியாலஜிஸ்டா, ஒஷானிக் ரிசர்ச், நேச்சுரல் சயின்ஸ், கடலுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடியது. மரியானா ட்ரென்ச் அப்படின்ற ஒரு ட்ரென்ச் இருக்கு, நிறைய பேர் தெரியுமா? தெரியுமா? என்னன்னா இருக்கிறதே டீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் தி எர்த். கடலுக்குள்ள கிட்டத்தட்ட கணக்கு போட்டோம்னு சொல்லி சொன்னா 11 கிலோமீட்டர், நம்முடைய சர்ஃபேஸ்ல இருந்து 11 கிலோமீட்டர் உள்ள போகக்கூடிய ஒரு கடல் பகுதி. அந்த இடத்துல நிறைய ஸ்பீசிஸ் இருக்கு, பொருளே இன்னும் நிறைய போக முடியல அப்படின்ற மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் செய்யணும். என்னடா நடக்குது அப்படின்னு ஒரு ஆர்வம் வரும். இவங்களுக்கெல்லாம் இந்த நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் இருக்குன்றத நம்ம பார்க்கறோம். முக்கியமானது பாடிலி கைனஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸ். சமக்கு வரணும், அதனால ஃபைனல் டிசிஷன் தான் முக்கியம். இவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு இடத்துல உட்காரவே மாட்டார். உட்கார்றா முடியற அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டமோ ஏதோ ஒன்று, ரன்னிங்ல ரொம்ப பிடிக்கும், கிரிக்கெட் விளையாட பிடிக்கும், வீட்டில் உட்கார்றவரால முடியவே முடியாது. ஏதாவது கேம் விளையாடணும், ஏதாவது பிசிக்கலா நம்ம ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டே இருக்கணும், எங்கேயாவது போகணும் வரணும். ஒரு இடத்துல உட்கார, ஒரு சில குழந்தைகளை நீங்க பார்த்துக்கலாம், உட்காரணும் உட்கார மாட்டாங்க, அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பாங்க. காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒரு சில குழந்தைகள்லாம் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு சில இடத்துல வயதானாலும், கொஞ்சம் வயசாகி டீனேஜ் உங்க வயசுலாம் வரும் பொழுது கூட அது ஸ்போர்ட்ஸ்ல, அத்லெட்டிக்ஸ்ல நிறைய விஷயங்கள்ல வெளிப்படும். இது பாடியை மெயின்டைன் பண்ணிக்கணும், ஜிம்மு போகணும், ஃபுட்டு சாப்பிடணும். நாங்க மட்டும் என்னடா ஃபுட் இல்லாம என்னடா சாப்பிட்றோம், சரி புரோட்டீன் ஃபுட்டு சாப்பிடணும்னே, சாப்பிட்டு நான் நல்லா இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். உடல் நல்லா வச்சுக்கிறது நமக்கு சுனத்தான ஒரு விஷயம் தான். சரியா? இந்த மாதிரி ஒரு சில கேரக்டர் இருப்பாங்க. இவங்களுக்கு இருக்கிறது பாடிலி கைனஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸ். இந்த பாடிலி கைனஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸ், என் உடலை நான் பெர்ஃபெக்ட்டா மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் கை தூக்கு. இன்டெலிஜென்ஸே இல்லைனாலும் பேசிக் இன்டெலிஜென்ஸ் இருந்தாலே இந்த விஷயத்துக்குள்ள வந்துடணும். சரியா? இருக்கிற பிக்கஸ்ட் அசெட் எல்லாம் நமக்கு கொடுத்தது சொத்து என்னதுதான் உடல். உடலை மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் நீ நினைச்ச விஷயத்தை ஈஸியா ஆகும். ஜஸாக்கல்ல கை கீழே போடுங்க. பாடிலி கைனஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸ். அவர்களுக்கான கெரியர் சாய்ஸஸ் நீங்க பார்த்துக்கோங்க. அத்லெட் ஆகலாம், போலீஸ் ஆஃபீஸரா, இந்த கேடட்ல நிறைய பேர் போவாங்கல்ல, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்ல இது போல வேலைகளுக்கு போறதுக்கு நிறைய இடத்துக்கு இதெல்லாம் செட் ஆகுன்றதை நம்ம பார்க்கலாம். ஜிம் ட்ரெயினரா, பாடி பில்டரா, ட்ரெட் கைடா, இதெல்லாம் நீங்க ஆகலாம். சரியா? இது உடனே ஃபைனல் பண்ணிடாதீங்க. சரியா? சொல்லிட்டாரு, நான் பார்த்துட்டேன், நான் இதுதான் ஆக போறேன், வீட்டில் போய் சண்டை போட்டு நிக்க கூடாது. ஃபைனலா நான் வரேன், அதை முடிச்சிட்ட பிறகு நீங்க யோசிச்சுக்கோ. சரியா? பாடிலி கைனஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸ் அது வேணுமா?
பார்த்துக்கோங்க. அத்லட், ஸ்போர்ட்ஸ்மேன், போலீஸ் ஆஃபீஸர், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸு, பாடி பில்டர் ஆகலாம். அந்த மாதிரி ஒரு சில கெரியரை வந்து இதில் சூஸ் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இதை சார்ந்தும் நமக்கு இருக்குது. ஃபிசிக்கல் எஜுகேஷன் இதெல்லாம் நிறைய வருது. பர்சனல் அசிஸ்டன்ட்டும். ட்ரெக் கைடு அப்படின்னா மலை மீது ஏறுவாங்கல்ல, அதுக்கு பேர் தான் ட்ரெக்கிங். தெரியாமல் போய் எங்கேயாவது மலையில் மாட்டிக்கிட்டோம்னா கீழே இறங்குறதுக்கு வழி தெரியாமல் போயிடும். அதுக்கு ஒரு கைடை வச்சுப்பாங்க, ட்ரெக் கைடு. சரி, அவர் என்ன பண்ணுவார்னா கரெக்டான வழியில் கூப்பிட்டுட்டு போய் கரெக்டான வழியில் இறக்கி விடுவார். மலை ஏறக்கூடிய மவுண்டெயினியரிங் அப்படின்னு மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ட்ரெக் கைடு அப்படின்றது கரெக்டான வேர்டு. சரியா? ட்ரெக் கைடு. எஸ் எஸ். நம்ம இதில் இஸ்லாமிக் இதில் வந்து பாடி பில்டிங் நான் லோன் இருக்கேன். ஏன்னா இப்போ ஷார்ட்ஸு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டுட்டே இருப்பாங்க. சரி அந்த மாதிரி இருக்கா? சரி, ஜஸாக்கல்லாஹ். உட்காருங்க. தம்பி என்ன கேட்குறாரு அப்படின்னு சொல்லி கேட்டால், இஸ்லாமில் பாடி பில்டிங்லாம் பண்ணலாமா, ஷார்ட்ஸ் எல்லாம் போடணுமே அப்படின்றது கேட்குறாரு. பாடி பில்டிங் பண்ணலாம், ஷோ ஆஃப் தான் பண்ணக்கூடாது. அது ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு அதுக்கு அளவுகோல் இருக்குல்ல. நமக்கு எது வரையறைக்கப்பட்டு நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களோ, பாடி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஷோ ஆஃப் இல்லை, நம்மளை நாமே மெயின்டைன் பண்ணிக்கிறது. சரியா? அது ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு என்ன வரையறை இருக்கோ அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம போகணுன்ற தேவை நமக்கு இல்லை. சரியா? நம்ம பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணி அதில் உங்களுக்கு விருப்பம் இருக்குன்றது நல்லாவே தெரியுது. நல்லா அல்லாஹ்வுடைய அருளால மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. இன்னும் சிறப்பாக செஞ்சு இன்ஷா அல்லாஹ் நீங்க என்னெல்லாம் சூஸ் பண்ணணுன்றதே நமக்கு இங்கே சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இது நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது இதுதான் முக்கியமான டாபிக். ஃப்ரெஷ் பேஜில் சென்டர் பாயிண்டா எழுதுங்க. இக்கிகாய் அப்படின்ற விஷயத்தை சென்டர் பாயிண்டா எழுதிக்கோங்க. ஃப்ரெஷ் பேஜ் அப்படின்றது ஒரு ஜாப்பனீஸ் கான்செப்ட். சரியா? அந்த இதுவும் ஒரு புக்கு தான். எப்படி ஃபர்ஸ்ட் ஒரு புக்கு சொன்னோமோ அந்த மாதிரி இதுவும் ஒரு புக்கு. இந்த புக்குடைய பேர் தான் இக்கிகாய் அப்படின்றது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கெரியரை எப்படி நமக்கு சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்களை ஃபுல்ஃபில் பண்ணி, சைக்காலஜிக்கலா, சோஷியல் ப்ரெஷரா, பர்சனலா, எல்லாத்தையுமே எல்லா பாக்ஸும் செக் பண்ணி பர்ஃபெக்டா உங்களை சூஸ் பண்ண வைக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். நீங்க இதெல்லாம் உட்கார வச்சு யோசிச்சீங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய அருளால, அவனுடைய உதவியால ரொம்ப சீக்கிரம் என்ன ஆனா கரெக்டா இருக்கும் அப்படின்றத உங்களால டிசிஷன் எடுக்க முடியும். சரியா? ஃபர்ஸ்ட் மேல பாருங்க, வாட் வி லவ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. சரியா? வாட் வி லவ், எனக்கு எது பிடிக்கும் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. எழுதிக்கோ. எனக்கு என்ன செய்ய பிடிக்கும், அது என்ன வேணாலும் இருக்கலாம். கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, வாலிபாலு, படிக்கிறது, இல்லைன்னு சொல்லி சொன்னா ஏதாவது கேம் விளையாடுறது, வேற என்ன இருக்கு, ரைட்டிங்கு, டிராயிங்கு நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டு, கண்டென்ட் கிரியேஷன் ரொம்ப தேவையானதாக இருக்கு, கிராஃபிக்கல் டிசைனர், இந்த மாதிரி உனக்கு என்ன பிடிக்கும், இது செஞ்சா எனக்கு டைம் போகிறதே தெரியாது, கேமை தவிர்த்து எல்லாத்தையும் எழுதுபாவா. சரியா? இதை நான் சொன்ன உடனே எல்லாரும் அதுதான் மைண்டில் தட்டுது. சரியா? வாட் வி லவ் பிரசன்டேஷன் போட்டுருங்க. அடுத்ததா வாட் த வேர்ல்ட் நீட்ஸ், ரெண்டாவது பாயிண்டா எழுதினோங்க. What we love first, what the world needs. What the world needs. உலகத்துக்கு என்ன தேவை, what the world needs அப்படின்றத பாருங்க. தேர்ட் பாயிண்ட் கீழே பாட்டம்ல இருக்கே, அது என்னதுப்பா? கீழே பாட்டம்ல எல்லோ கலர்ல இருக்கா, லைட் எல்லோ. What can be paid for, அதை எழுதிக்கோங்க. தேர்ட் பாயிண்ட். இதுதான் 3 செக் கிரைட்டீரியா. ஃபைனல் பாயிண்ட், வாட் வி ஆர் குட் அட். வாட் வி ஆர் குட் அட். இந்த டயக்ராமாவே நீ எழுதிக்கிட்டாலும் ஓகே, பாயிண்ட் பை பாயிண்டா நீ எழுதிக்கிட்டாலும் ஓகே. டயக்ராமா வரைஞ்சனா பெருசா வரைஞ்சிக்கோ. எத்தனை பேருக்கு 2 இன்டெலிஜென்ஸ் இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க? கை தூக்குங்க. நான் சொன்னதுல 2 இன்டெலிஜென்ஸ் இருக்கு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்றவங்க கை தூக்குங்க. சரி, கை கீழே போடுங்க. 1 இருக்குன்றவங்க கை தூக்குங்க. 1 இன்டெலிஜென்ஸ் எனக்கு இருக்கு, 1 இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஓகே, 3 இன்டெலிஜென்ஸ் எனக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன், 3 இன்டெலிஜென்சஸ் எனக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாமே உடைய பர்சன், கடைசியில் நீ தான் முடிவு எடுக்கணும். சரியா? கை கீழே போடுங்க. 4 இன்டெலிஜென்சஸ் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். 4 என்னென்னப்பா சொல்லாமா? காணல இருக்கே, என்னென்னு சொல்லலாமா? 4 இன்டெலிஜென்ஸ் உனக்கு இருக்கு, நீ என்னென்னலாம் ஃபீல் பண்ற? 4 இன்டெலிஜென்ஸ் கேட்டேன். 4 இன்டெலிஜென்ஸ் யாராவது இருக்கீங்களா? தமிழீங்களா? 4 இன்டெலிஜென்ஸ் எனக்கு இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். சரியா? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையா இருக்கும். நேச்சுரலிஸ்டிக்ஸா இருக்கலாம், 1 2 3 4 என்ன இன்டெலிஜென்சஸ் ஆனாலும் இருக்கலாம். உனக்கு எவ்வளவு இன்டெலிஜென்ஸ் வேணா இருக்கலாம். இப்போ அந்த இன்டெலிஜென்ஸ்லாம் கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கோ. அதெல்லாம் நான் இந்த இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னா அந்த 2 இன்டெலிஜென்ஸ்ல டிக் போட்டுக்கோ. எந்த இன்டெலிஜென்ஸ் நீ இருக்கிறன்னு ஆசைப்படுறியோ அதை நீ டிக் போட்டுக்கோ. அது உனக்கு மட்டும் தான் தெரியணும்.
எந்த இன்டெலிஜென்ஸ்ல இருக்கே ஒரு டிக் போட்டுக்கும். ஸோ நான் அதில் இருக்க நீ தான் ஃபீல் பண்ற, சரியா? நாளைக்கு மாறும். இன்னைக்கு பிடிச்சது 10 நாள் கழிச்சு அது பிடிக்காமலும் போகும். எந்த சட்டை ஆசையாக எடுத்தோமோ அதுவே நம்ம பிடிக்காம பீரோல எப்படி கிடக்குதோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இன்னைக்கு பிடிச்ச விஷயம் நாளைக்கு பிடிக்காது, இன்னைக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுமோ அதை வெறுத்து கிடப்போம். இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் நார்மல். இப்போதைக்கு உனக்கு எது பிடிக்கும் அதை டிக் போட்டுக்கும், சரியா? அடுத்ததான் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, வாட் வி லவ், எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற கேட்டகரியில ஒரு விஷயத்தை நீங்க பார்த்துட்டீங்க. அதை சார்ந்த கெரியர்லாம் நிறைய லிஸ்ட் இருக்குல்ல. உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் கீழே என்னென்னலாம் கெரியர் இருக்கோ அந்த கெரியரை மைண்ட்ல ஏற்றிக்கும். இந்த கெரியர்லாம் என்னால் ஆக முடியும் அப்படின்றத மைண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து, ஓகே இதெல்லாம் எனக்கு ஆகலாம் போல அப்படின்றத எடுத்துக்கும். அந்த அடுத்த கான்செப்ட் வாட் த வேர்ல்ட் நீட்ஸ், இந்த உலகத்துக்கு அது தேவையா அப்படின்றது ரெண்டாவது கிரைட்டீரியா. நீ என்ன வேலைக்கு ஆகணும், என்ன வேலைக்கு போகணும், இல்லை இதெல்லாம் எனக்கு செட் ஆகுது அப்படின்னு நீ ஃபீல் பண்ணியோ அது உலகத்துக்கு தேவையா அப்படின்ற கிரைட்டீரியாவை நீங்க ஆட் பண்ணணும். உதாரணத்துக்கு செடியை நடுறது எனக்கு பிடிக்கும், எனக்கு நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணலாம், சரியா? அந்த செடியை நடுறது உலகத்துக்கு தேவையா? தேவையா? தேவைதானா? சரி, 100% தேவைதான். அப்போ செடியை நடக்கூடிய ஒரு வேலை இருக்கு, அது அவனுக்கு பிடிக்குது அப்படின்னா உலகத்துக்கு தேவையான உலகத்துக்கும் தேவைதான். மூணாவது பாயிண்ட், வாட் கேன் பி பெய்ட் ஃபார், இந்த விஷயங்கள் உனக்கு பணத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குமா? செடியை நடுறது, மரத்தை நடுறது பணத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குமா? அப்படி இருந்தாலும் நல்ல சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை அதை கொடுக்குமா? வாய்ப்பு இருக்கா? அந்த செடி நடுறதை மட்டும் வச்சுக்கோ, உதாரணத்துக்கு சொல்றேன். பணம் கொடுக்கக்கூடிய வகையில் அந்த உன்னோட தொழில் அது அமையுமா? அமையாது. அப்ப அந்த இக்கிகாய் கான்செப்ட் அதை ஃபுல்ஃபில் பண்ணல, சரியா? ரெண்டு விஷயம் தான் ஃபுல் பண்ணிடுச்சு. உனக்கு அது பிடிக்குது, இந்த உலகத்துக்கு அது தேவையானதா இருக்கு. ரெண்டு விஷயம் ஃபுல் பண்ணிடுச்சு. ஆனா அதுக்கு காசு கிடைக்குமா? காசு கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இருக்கலாம், இருந்தாலும் அதற்கான பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. அந்த கான்செப்ட் ஃபுல்ஃபில் ஆகாது. அடுத்ததா வேற ஒரு விஷயத்தை எடு, வாட் வி ஆர் குட் அட். இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு ஒரு விஷயத்தை எடுத்துக்கோ. நான் ப்ரோக்ராமர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு ஒருத்தர் நினைக்கிறார். அதான் வாட் வி லவ். அது உலகத்துக்கு தேவையாப்பா? இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஏஐ டெவலப்மெண்ட்லாம் தேவையா? தேவையா? தேவையா தேவையில்லையா? தேவைன்றவங்க கை தூக்குங்க. பரவாயில்ல, எல்லாரும் ஒத்துக்கிட்டோம்ல, சரி கை கீழே போடுங்க. அது உலகத்துக்கு தேவை. இதெல்லாம் கத்துக்கிட்ட உனக்கு காசு கிடைக்குமா? நல்ல காசு கிடைக்கும்னு சொல்லியே நாம் அதுக்கு வந்திருக்கோம், சரியா? வாட் வி ஆர், இது 3 கிரைட்டீரியா ஃபில் ஆயிடுச்சு. வாட் கேன் பி பெய்ட் ஃபார் ஃபில் ஆயிடுச்சு. லாஸ்ட் பாயிண்டா வாட் வி ஆர் குட் அட். நான் நல்ல ப்ரோக்ராமரா இருக்கேனா அப்படின்றது உன்னை நீயே கேட்டுக்கணும். இந்த 4th பாயிண்ட பொறுத்த வரைக்கும் உனக்கு இந்த ஃபர்ஸ்ட் 3 கிரைட்டீரியா ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா 4th பாயிண்ட் டைம் கோஸ், as the time goes உனக்கு அது ஆட்டோமேட்டிக்கா நீ எக்ஸ்பர்ட் ஆயிடும். அதான் ஒன்று சொல்லுவாங்க, ஸ்கில் மாஸ்டரி பத்தி சொல்லுவாங்க. எந்த ஒரு ஸ்கில்லையுமே 10,000 hours உன்னால செலவு பண்ண முடியும் அப்படின்னா you will be an expert on it, சரியா? எந்த ஒரு ஸ்கில்லையுமே வாட் வி ஆர், அதுக்காக நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நீ உழைக்கணும், நீ ஹார்ட் ஒர்க் போடணும் அப்படின்றத சொல்றாங்க பாத்தியா? இது ஃபைனல் கான்செப்ட். இப்போ இந்த எல்லா இன்டெலிஜென்ஸுமே வைத்து நீ என்னெல்லாம் கெரியர் சூஸ் பண்றியோ இந்த 4 பாக்ஸ் செக் ஆகுதான்னு பாத்துக்கோ. வாட் வி லவ், வாட் த வேர்ல்ட் நீட்ஸ், வாட் கேன் பி பெய்ட் ஃபார், வாட் வி ஆர் குட் அட். இந்த 4 விஷயம் ஃபுல் ஆச்சு அப்படின்னா தட் கேன் பி இன்ஷாஅல்லாஹ் chosen as a career. அது நீ போகும்போது உனக்கு பிடிச்சதாகவும் இருக்கும், காசும் கிடைக்கும், நிறைய விஷயங்களை நீ சூஸ் பண்ணி லைஃப்ல அல்லாஹ்வுடைய அருளால நல்ல விஷயங்களை உன்னால செய்ய முடியும். உனக்கும் நல்லதா இருக்கும், சமுதாயத்துக்கும் நல்லதா அமையும், சரியா? இது ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராசஸே கிடையாது. நாளாக நீ யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எடுத்த எடுப்புல பார்த்து இப்போ வந்தேன் இந்த 1 மணி நேரத்துல முடிவு பண்ணேன் அப்படின்னா யாராலையும் முடியாது. அப்படி யாராவது இருந்தா அல்ஹம்துலில்லாஹ், மாற்று கருத்து இல்லை. பட் இட் வில் டேக் சம் டைம். பொறுமையா யோசிச்சு இதெல்லாம் பண்றோம், என் பையன் இதில் ஸ்ட்ராங்கா இருக்கான், பேரண்ட்ஸா இருந்தீங்கன்னா என் பையன் இதில் ஸ்ட்ராங்கா இருக்கிறான் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி நீங்களும் இதோட சேர்ந்து ஒர்க் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்படியே நம்மளால இருக்க முடியும். அப்படி இருந்தா நம்ம இன்ஷால்லா அந்த விஷயத்தை கரெக்டா டிசிஷன் எடுத்து போக முடியும். அப்போ நீங்க இன்ஜினியரா, லாயரா, சமுதாயத்துக்கு தேவை. உதாரணத்துக்கு ஒரு லாயரை பத்தி இப்போ தான் பேசிட்டு இருந்தோம். ஒரு லாயரா இருந்தா நிறைய விஷயங்கள், நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது. வாட் வி லவ், நல்ல வெர்பல் லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸா இருக்கேன், லாயர் ஆகலாம் அப்படின்னா வாட் வி லவ், வாட் த வேர்ல்ட் நீட்ஸ். உலகத்துல லாயர் தேவையா தேவையில்லையா? சரி, வாட் கேன் பி பெய்ட் ஃபார், அந்த விஷயத்துக்கு நல்லா காசு கிடைக்குமா? ஒவ்வொரு ஏரிக்கும் 20 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய் வாங்குறவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் லாயர்ஸ் அவங்க எல்லாம் போய் வாதம், ஒரு ஹியரிங் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு ஹியரிங்க்கு ஒரு வாட்டி போயிட்டு அப்பியர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சங்கள்லாம் வாங்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே போல வாட் வி ஆர் குட் அட், அந்த விஷயத்துல நான் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறேனா அப்படின்ற மாதிரி பார்த்தா we can choose a perfect career. இதுதான் என்னுடைய கெரியரை சூஸ் பண்றதுக்கான ஒரு
சிம்பிளான ஒரு விஷயம். இதுக்கு நிறைய விஷயம் அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்க. ஒரு கெரியரை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் போகலான்னு இருக்கிறேன், அல்லாஹ் இது எனக்கு இந்த உலகத்துக்கும் சரி மறுமைக்கும் சரி சரியான பாதையில் அமைதான்றதை இஸ்திகாரா தொழுது அல்லாஹ் கிட்ட கேளுங்க. அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடியவனா இருக்கான். சரியா? இதுல யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? புரியல. அக்கௌண்டன்ஸ்ல வரலாம், அடுத்து அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறது அந்த மாதிரிலாம். சரி, மாஷாஅல்லாஹ். தம்பி என்ன கேட்குறாருன்னா, அக்கௌண்ட்ஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னா அதில் இன்ட்ரெஸ்ட்லாம் வருது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இஸ்லாத்துல இன்ட்ரெஸ்ட் அனுமதி இருக்கா? இருக்குதா? என்ன தண்டனை? இன்ட்ரெஸ்டோட வாங்குபவர், கொடுப்பவர், எழுதுவர், சாட்சியாளருக்கு என்ன தண்டனை? வேஜஸ் ஆஃப் வார். ஓகேவா? போர் தொடுப்பதற்கு தயாராகிறான். இன்னும் ஒரு படி தாண்டி போனா நிரந்தர நரகத்துக்குரியவராக இருக்கிறாங்க. நம்ம மக்களுக்கு தெரியல. தம்பி என்ன கேட்குறாருன்னா, அக்கௌண்ட்ஸ்லாம் போட்டுருந்தீங்களே, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வட்டி இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாரு. சிம்பிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, படிக்கிறது தவறா அப்படின்னு கேட்டா, அக்கௌண்ட்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படிக்கிறது தவறான்னு கேட்டா, படிக்கிறது எப்பவுமே தவறு கிடையாது. புதுசா பேரோட கொண்டு வருவோம். முன்னாடி தான் இதுக்கு பேர் வட்டி, இப்போ இதுக்கு பேர் இஎம்ஐன்னு மாத்திட்டான், இன்ஸ்டன்ட் லோனு மாத்திட்டான், கிரெடிட் லோன், ஆன்லைன் கிரெடிட் லோன், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பேர் போட்டு வருது. இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு படிப்பு தேவை. படிக்கிறது தவறானு கேட்டா கிடையாது. ஆனால் இன்ட்ரெஸ்டை சார்ந்த ஒரு தொழிலை நம்ம ஈடுபடலாமா அப்படின்னு கேட்டா 100% ஈடுபடக்கூடாது. அக்கௌண்ட்ஸ்லயே ஏகப்பட்ட பேர் வட்டியை சாராத வேலைகள்ல படிக்கிறாங்க, இருக்கிறாங்க. நம்ம மக்கள் நிறைய பேரும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி வட்டியை சாராத வேலைகள்ல நம்ம போய் சேரணும்ன்றது தான் இதற்கான ஒரு பதில். வேலைகளும் இருக்கிறது என்பதையும் கூடுதல் தகவலா சொல்லிக்கிறேன். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சொல்லுங்க. வாட் வி லவ், எனக்கு எது பிடிக்கும்? வாட் வேர்ல்ட் நீட், வாட் தி வேர்ல்ட் நீட்ஸ். அதான் இந்த உலகத்துக்கு அது தேவையானது புரிஞ்சுக்கணும். எப்படி சொல்லலாம்னு சொல்லி கேட்டா, கேம் விளையாட உனக்கு பிடிக்கும், உலகத்துக்கு அது தேவையா? உனக்கே தேவையில்லை, இருக்கிற நாசமாக்கி. கேம் விளையாடக்கூடியதை வாழ்க்கை ஃபுல்லா கேரியர் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அதனாலதான் அந்த 4 கிரைட்டீரியா கொடுத்தேன். 4 கிரைட்டீரியா ஃபில் பண்ணும்போது நல்ல கேரியரை உன்னால சூஸ் பண்ண முடியும் அப்படின்றத வாட் தி வேர்ல்ட் நீட்ஸ். உலகத்துக்கு நீ செய்யற விஷயம் தேவையா அப்படின்றது தான் இங்க விஷயம். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி. எனக்கு வந்துட்டு நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. மாஷாஅல்லாஹ். அப்போ வந்துட்டு எனக்கு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை. சரி, அப்ப நான் அதை அடைய முடியுமா? தாராளமா ஆகலாமே. நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ்ல மரம் செடி கொடி நடுறது தான் நம்ம வேர்ல்டுக்கு தேவையான கேட்டா தெரியும். வாட் கேன் பி பெய்டு ஃபார் அப்படின்றது அந்த விஷயம் ஃபுல்ஃபில் ஆகலை. சயின்டிஸ்ட் ஆகுறீங்க, பயாலஜிஸ்ட் ஆகுறீங்க, உங்களால் ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ணி புதுசாக ஒரு ஆர்கானிசமை, ஒரு ஸ்பீசிஸை ஏதோ ஒரு வகையில் உங்களால் உருவாக்க முடியும். இதுக்கு பெனிஃபிட்ஸை நம்மளால் ஏதோ ஒரு வகையில் ஆட் பண்ண முடியும், அதை சார்ந்த ரிசர்ச் பண்ண முடியும் அப்படின்னா பயாலஜி கன்சர்வேஷனிஸ்டா, இல்லை ஒரு டீச்சரா, ப்ரொஃபஸரா, ரிசர்ச்சரா, நிறைய வேலைகள் போகலாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு சின்ன படிப்பில் நிற்காம குறைந்தபட்சம் பிஹெச்டி முடிச்சிங்க அப்படின்னா ப்ரொஃபஸர் ஜாப் எப்பவுமே இன்ஷால்லா அவைலபிளாக இருக்கும். நல்ல காலேஜில் படிச்சிங்க அப்படின்னா கூடுதலாக ரிசர்ச்சிங் ஒர்க்குக்கு போகிறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நீங்கள் அதில் தான் போகணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் போகலாம் இன்ஷால்லா. சரியா? இதுதான் உங்களுக்கான பதில். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? சொல்லுப்பா. லாஸ்டா முடிச்சுக்கிறேன். சொல்லுங்க. கேட்கலாமா? எங்க இருக்கு? அது இக்கிகால இருந்ததா? சரி, அந்த ஸ்லைடு போடுங்களேன். அதாவது இதுல சப் டிவிஷன்ஸ் இருக்கு. அந்த சப் டிவிஷன்ஸை பத்தி தம்பி நம்ம டைமுக்காக நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் ஸ்டில் அதோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு சொல்லி கேட்டா, இது பை சார்ட்டை நீங்க பாத்தீங்க அப்படின்னா வாட் வி லவ், வாட் த வேர்ல்ட் நீட்ஸ் அப்படின்றது நம்ம மிஷன். ரெண்டுமே ஃபில் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம மிஷனா பண்ண பார்க்கிறோம். அதே மாதிரி வாட் த வேர்ல்ட் நீட்ஸ், வாட் கேன் பி பெய்ட் ஃபார். உலகத்துக்கு என்ன தேவை, அதனால எனக்கு காசும் கிடைக்கும்னா அதுதான் வெக்கேஷன் சொல்லி சொல்றாங்க. பார்ட் டைமா பண்றது, பார்ட் டைமா பண்றதை வேணா வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது அதே போல வாட் வி ஆர் குட் அட், வாட் கேன் பி பெய்ட் ஃபார் அப்படின்றது ப்ரொஃபஷன். வேலைக்கு போறதுக்காக நான் கத்துக்கிட்டு நல்லா பண்றேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பத்தியா, பெரும்பாலான மக்கள் ப்ரொஃபஷன்ல தான் இருக்காங்க அப்படின்றத இந்த புக்கு சொல்லும். வாய்ப்பு கிடைச்சா நீங்க படிங்க. சரியா? பெரும்பாலான மக்கள் அங்க பாத்தீங்கன்னா வாட் வி ஆர் குட் அட், வாட் கேன் பி பெய்ட் ஃபார் ரெண்டுமே கிளப் பண்ணக்கூடிய பை சார்ட்ல என்ன வருது? அவர் ப்ரொஃபஷன். அதே மாதிரி வாட் வி ஆர் குட் அட், வாட் வி லவ் அப்படின்றது அவர் பேஷன். இவருடைய பேஷனுக்காக நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? சொல்லுங்க. ரிபா நிறைய இதாகிடுச்சு. லைக் ஈவன் இஃப் ஐ கம்ப்ளீட் எவ்வளோ வெல் எனக்கு ரிபா இல்லாமல் ஜாப் கிடைக்கும். சரி, நல்ல கொஸ்டின். ஃபைனல் கொஸ்டின் நான் முடிச்சுக்கிறேன். தம்பி என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, எவ்வளவு சூப்பரான ஜாப்ஸ் இருக்கு, அதாவது என்னால் ஒரு சிஏ முடிக்கிறேன் அப்படின்னா
எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஜாப்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படிக்கிறது ஹராமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, தாராளமாக படிக்கலாம். ரிபா இல்லாத இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒர்க்ஸுக்கு பக்கம் நம்ம போகணும். ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டால் ஏராளமான ஆப்ஷன்ஸ் இருக்குது, 1-2 இல்லை. இஃப் யூ ஆர் ரியலி குட் அட் இட், இஃப் யூ ரியலி வாண்டட் டு கோ ஃபார் இட், கண்டிப்பாக நீங்கள் போகலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான எக்ஸாம்ஸ் அதுக்கான விஷயங்கள்லாம் முடிச்சு நீங்கள் வந்தீங்கன்னா ஒவ்வொரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கும் ஒரு ஆடிட்டர் கண்டிப்பாக தேவை. ஸோ அதை தாண்டி நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்துக்கணும். சரியா? உதாரணத்துக்கு ஒரு சில வேலைகள் இருக்குது அப்படின்னா அதில் போய் தேவையை சொல்லி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லாமலும் செய்யக்கூடிய மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. சரியா? அது வி ஷுட் பி சூஸ். அதெல்லாம் நல்லா பார்த்து பண்ணணும். அதுதானே நமக்கான சோதனையே. அதை நம்ம பார்த்து எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்மளால நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இன்ஷால்லா நான் சொல்கிறேன். சரியா? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இது போல் போய் சொல்லாமல் கணக்கில் அதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்ஷால்லா தாராளமாக யூ கேன் பி சூஸிங் இட். ஓகே, சரி. ஜஸாக்கல்லாஹ் கைர். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும் இன்ஷால்லா. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து கேட்டதுக்கு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.